நீங்கள் நல்ல மனிதராக இருக்கலாம், ஆனால் இந்த உலகம் நல்லவர்களை மட்டும் வெற்றியாளர்களாக மாற்றாது. சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருந்ததற்காகவே உங்களை பலர் பயன்படுத்தி இருப்பார்கள். நீங்கள் நம்பிக்கை வைத்தவர்களே உங்களை பின்னால் தள்ளியிருக்கலாம். நீங்கள் கடினமாக உழைத்தும் ரெகக்னிஷன் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஏன் தெரியுமா? ஏனெனில் வாழ்க்கை நியாயம் அடிப்படையில் இயங்குவதில்லை, அது பாவ அடிப்படையில் இயங்குகிறது. இதைத்தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன் நிக்கோலோ மாக்கியவெல்லி சொன்னார். மக்கள் எப்படி நினைக்கிறார்கள், எப்படி மேனிபுலேட் செய்கிறார்கள், யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறார்கள், யாரை சைலண்ட்லி டிஸ்ட்ராய் செய்கிறார்கள் என்பதை கவனித்த மனிதர் அவர். இந்த வீடியோவில் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் தெரிந்திருக்க வேண்டிய 15 ப்ரூட்டல் ட்ரூத்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த உண்மைகள் கொஞ்சம் கசப்பாக இருக்கும், ஆனால் இந்த கசப்பான உண்மைகளை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் பலரின் வாழ்க்கை மாறியது. மேலும் இந்த வீடியோவின் இறுதியில் மக்கள் ஏன் நல்லவர்களை மதிக்காமல் கான்ஃபிடென்ட் ஆக நடக்கும் மனிதர்களை மட்டும் ஃபாலோ செய்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு ஷாக்கிங் சைக்கலாஜிக்கல் ட்ரூத் ஐ பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். 1. மக்கள் உங்கள் கஷ்டத்தை அல்ல, உங்கள் வேல்யூ ஐ தான் கவனிப்பார்கள். நீங்கள் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணினீர்கள் என்று உலகம் கேட்காது, நீங்கள் என்ன ரிசல்ட் கொடுக்கிறீர்கள் என்பதைத்தான் பார்க்கும். Psychology shows that people naturally respect visible competence more than invisible effort. இதை கவனித்திருக்கிறீர்களா? ஒரே கிளாஸ் இல் 2 பேர் ஈக்குவலி ஹார்ட் ஒர்க் பண்ணுவார்கள், ஆனால் கான்ஃபிடன்ஸ் பேசும் ஒருவருக்கு மட்டுமே அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஏனெனில் உலகம் எஃபர்ட் ஐ மெஷர் செய்யாது, பர்செப்ஷன் ஐ தான் மெஷர் செய்யும். இதன் அர்த்தம் நீங்கள் ஃபேக் ஆக வேண்டும் என்பதல்ல, ஆனால் உங்கள் வேல்யூ ஐ வெளியில் காட்ட தெரிய வேண்டும் என்பதுதான். 2. மிகவும் அவைலபிள் ஆக இருப்பவர்களை மக்கள் மதிக்க மாட்டார்கள். எப்போதும் ஆம் சொல்லும் மனிதரை உலகம் யூஸ் பண்ணும், அவரை வேல்யூ செய்யாது. Research indicates that scarcity increases perceived value. அதனால் தான் சிலர் மிகவும் பிஸி இருந்தாலும் அவர்களுக்கு அதிக ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நீங்கள் யாருக்காவது எப்போதும் கிடைக்கக்கூடியவராக இருந்தால் அவர்கள் உங்களை ஸ்பெஷல் நினைக்க மாட்டார்கள். ஒரு கேள்வி, நீங்கள் எத்தனை முறை உங்கள் பீஸ் ஐ சாக்ரிஃபைஸ் பண்ணி மற்றவர்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்திருக்கிறீர்கள்? அவர்கள் அதை அப்ரிஷியேட் செய்தார்களா, அல்லது அதை ஒரு ஹேபிட் எடுத்துக்கொண்டார்களா? 3. நல்ல மனசு மட்டும் வாழ்க்கையில் போதாது. இது கசப்பான உண்மை. நல்லவர்களாக இருப்பது முக்கியம், ஆனால் பவுண்டரிஸ் இல்லாத நல்ல மனசு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆக மாறும். மாக்கியவெல்லி சொன்னார், people are quick to forget the death of a father than the loss of money. அதாவது பலர் எமோஷன் ஐ விட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஐ முக்கியமாக பார்க்கிறார்கள். இதனால் என்ன புரிகிறது? நீங்கள் அனைவரையும் சேவ் செய்ய முடியாது. சிலரிடம் டிஸ்டன்ஸ் வைத்தால்தான் நீங்கள் சர்வைவ் ஆக முடியும். 4. மக்கள் உங்கள் வார்த்தைகளை விட உங்கள் கான்ஃபிடன்ஸ் ஐ நம்புவார்கள். ஒரே ஐடியா வை 2 பேர் சொன்னாலும் கான்ஃபிடன்ட் சொல்வதையே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். Psychology calls this the confidence effect. அதனால் தான் சிலர் ராங் இருந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடிகிறது. நீங்கள் லைஃப் இல் இதை பார்த்திருக்கிறீர்களா? ஒரு ரூம் இல் லவுட் பேசும் மனிதரை எல்லோரும் லீடர் போல ட்ரீட் பண்ணுவார்கள். அமைதியாக இருக்கும் இன்டெலிஜென்ட் மனிதரை இக்னோர் பண்ணிவிடுவார்கள். அதனால் நாலேஜ் மட்டும் போதாது, பிரசன்ஸ் வேண்டும். 5. எல்லோருக்கும் உங்களை பிடிக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் எல்லோரையும் இம்ப்ரெஸ் செய்ய முயற்சித்தால் இறுதியில் உங்கள் ஒரிஜினல் பர்சனாலிட்டி இழந்து விடுவீர்கள். Research shows that people who constantly seek approval experience more anxiety and lower self-esteem. Think about this. உங்களை டிஸ்லைக் பண்ணும் சிலர் உண்மையில் உங்கள் கான்ஃபிடன்ஸ் ஐ தான் டிஸ்லைக் பண்ணுகிறார்கள். அதனால் ரிஜெக்ஷன் ஐ பர்சனல் எடுத்துக்கொள்ளாதீர்கள். சில நேரங்களில் ஹேட் என்பது நீங்கள் நோட்டிசபிள் ஆகி விட்டீர்கள் என்பதற்கான சைன். 6. அமைதியாக இருக்கும் மனிதர்களை உலகம் அண்டர்எஸ்டிமேட் செய்யும்.
அதுவே உங்கள் ஸ்ட்ரெங்த் ஆகலாம். Machiavelli believed silent observation gives power. எப்போதும் அதிகமாக பேசுபவர் தகவலை வெளியே கொடுப்பார். ஆனால் அப்சர்வ் பண்ணும் மனிதர் அனைவரின் வீக்னஸ் குவாய்ட்லி புரிந்து கொள்வார். நீங்கள் நோட்டஸ் பண்ணியிருக்கிறீர்களா? மிகவும் டேஞ்சரஸ் மனிதர்கள் பெரும்பாலும் காம் இருப்பார்கள். அவர்கள் ரியாக்ட் பண்ண மாட்டார்கள். அவர்கள் கால்குலேட் பண்ணுவார்கள். 7. Fear. பல நேரங்களில் லவ் விட பவர்ஃபுல். இது மிகவும் கான்ட்ரோவர்ஷியல் ட்ரூத். Machiavelli சொன்னார், "It is safer to be feared than loved." இதன் அர்த்தம் க்ரூல் ஆக இருக்க வேண்டும் என்பதல்ல. ஆனால் மக்கள் கான்சிக்வன்சஸ் ரெஸ்பெக்ட் செய்வார்கள். ஒரு மனிதர் எப்போதும் சாஃப்ட் இருந்தால் பலர் அவரை சீரியஸ் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதனால் கைண்ட்னஸ் கூட ஸ்ட்ரெங்க் சேர வேண்டும். 8. உங்கள் அமோஷன்ஸ் கண்ட்ரோல் செய்யாதவர்கள் மற்றவர்களால் கண்ட்ரோல் செய்யப்படுவார்கள். Psychology shows emotional reactions can be manipulated easily. யாராவது உங்களை ஈஸிலி ட்ரிகர் பண்ண முடிகிறதா? அப்படியானால் அவர்கள் உங்கள் மைண்ட் ரிமோட் கண்ட்ரோல் வைத்திருக்கிறார்கள். இதைத்தான் எமோஷனலி இன்டெலிஜென்ட் மனிதர்கள் அவாய்ட் செய்கிறார்கள். அவர்கள் ரியாக்ஷன் கொடுப்பதற்கு முன் அப்சர்வ் பண்ணுவார்கள். ஒரு இன்சல்ட் கேட்ட உடனே ரியாக்ட் பண்ணாமல் சைலன்ஸ் இருப்பது பல நேரங்களில் மிகப்பெரிய பவர். 9. சக்சஸ் வந்த பிறகுதான் பலர் உங்களை ரெஸ்பெக்ட் செய்வார்கள். இது பெயின்ஃபுல் ட்ரூத். நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணும் போது பலர் உங்களை டவுட் பண்ணுவார்கள். ஆனால் நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு அதே மக்கள் உங்களை பிரேஸ் பண்ணுவார்கள். Research indicates people often associate success with intelligence after the fact. அதாவது ரிசல்ட் வந்த பிறகுதான் உலகம் ஸ்டோரி சேஞ்ச் பண்ணும். அதனால் ஆரம்பத்தில் சப்போர்ட் இல்லாததற்காக ஸ்டாப் ஆகாதீர்கள். 10. எல்லாரையும் நம்புவது ஆபத்து. ட்ரஸ்ட் பியூட்டிஃபுல், ஆனால் blind trust dangerous. Machiavelli repeatedly warned about hidden intentions. சிலர் உங்கள் வீக்னஸ் தெரிந்து கொள்ளவே நண்பர்களாக வருவார்கள். இதனால் paranoid ஆக வேண்டியதில்லை, ஆனால் அப்சர்வன்ட் ஆக வேண்டும். ஒரு கேள்வி, உங்கள் லைஃப் இல் உங்களுக்கு ஸ்மைல் கொடுத்து சீக்ரெட்லி கம்பீட் பண்ணிய ஒருவர் இருந்திருக்கிறாரா? 11. டிசிப்ளின் இல்லாமல் மோட்டிவேஷன் யூஸ்லெஸ். பலர் மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்கிறார்கள், ஆனால் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் எடுக்க மாட்டார்கள். Research shows habits shape success more than temporary motivation. நீங்கள் feel like doing it இல்லை என்றாலும் செய்வதே discipline. வெற்றியாளர்கள் always motivated இல்லை, ஆனால் அவர்கள் consistent. இதுதான் difference. 12. நீங்கள் உங்கள் டைம் protect செய்யவில்லை என்றால் மற்றவர்கள் அதை யூஸ் பண்ணிவிடுவார்கள். ஒவ்வொருவருக்கும் 24 hours தான். ஆனால் சிலர் அந்த நேரத்தை ஃபியூச்சர் பில்ட் செய்ய பயன்படுத்துகிறார்கள். மற்றவர்கள் டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கிறார்கள். திங்க் ஆனஸ்ட்லி. ஒரு நாளில் எவ்வளவு நேரம் சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணுகிறீர்கள்? அந்த நேரத்தில் உங்கள் ட்ரீம் என்ன நடந்தது? Machiavelli believed control over life begins with control over priorities. 13. பலர் உண்மையை அல்ல கம்ஃபர்டபிள் லை விரும்புகிறார்கள். இது மிகவும் டேஞ்சரஸ் ட்ரூத். நேராக பேசும் மனிதர்களை பலர் அவாய்ட் பண்ணுவார்கள், ஏனெனில் ட்ரூத் uncomfortable. Psychology suggests humans naturally avoid cognitive discomfort. அதனால் ஆனஸ்ட் மனிதர்கள் சில நேரங்களில் லோன்லி ஃபீல் பண்ணுவார்கள். ஆனால் remember this, temporary approval க்காக ஃபேக் ஆக இருப்பதை விட authentic ஆக இருப்பது பவர்ஃபுல். 14. உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு கொடுத்தால் உலகம் உங்களை ஸ்லோலி டிஸ்ட்ராய் செய்யும். ஒரு மனிதர் தன்னை எப்படி ட்ரீட் பண்ணிக்கொள்கிறாரோ உலகமும் அப்படித்தான் ட்ரீட் செய்யும். நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் லோவர் பண்ணினால் மக்கள் பவுண்டரிஸ் கிராஸ் செய்ய ஆரம்பிப்பார்கள். இதனால் அரகன்ஸ் வேண்டியதில்லை, ஆனால் டிக்னிட்டி வேண்டும். சில நேரங்களில் நோ என்று சொல்வது உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப் ப்ரொடெக்ட் செய்வது. 15. வாழ்க்கை உங்களுக்கு எதையும் பண்ணவில்லை. இந்த ட்ரூத் மிகவும் ப்ரூட்டல். நல்லவராக இருந்ததற்காக லைஃப் ரிவார்ட் கொடுக்காது. ஹார்ட் ஒர்க்கிங் இருந்ததற்காக கேரண்டி தராது.
ஆனால் நீங்கள் அடாப்ட் ஆக கற்றுக்கொண்டால், எமோஷனலி ஸ்ட்ராங் ஆக இருந்தால், people ஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கற்றுக்கொண்டால், கேம் மாறும். இதைத்தான் மேக்கியவெலி உணர்ந்தார். வாழ்க்கை ஒரு எமோஷனல் ஃபேரி டேல் இல்லை. அது ஸ்ட்ராட்டஜி, அவேர்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் பவர் பற்றியது. இப்போது இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் சொன்ன ஷாக்கிங் ட்ரூத். ஏன் மக்கள் கான்ஃபிடென்ட் மனிதர்களை ஃபாலோ செய்கிறார்கள்? ஏனெனில் மனித மூளை சர்டன்டி ஐ லவ் செய்கிறது. Research shows people are naturally drawn towards certainty and decisiveness. ஒருவர் டவுட் இல்லாமல் பேசும்போது மக்கள் அவரை கேப்பபிள் என்று அஸ்யூம் செய்கிறார்கள். அதனால் உங்கள் லைஃப் இல் ஒரு விஷயம் முக்கியம். நீங்கள் யார் என்று உலகம் டிசைட் செய்ய விடாதீர்கள். உங்கள் ஐடென்டிட்டி ஐ நீங்களே டிஃபைன் செய்யுங்கள். இந்த 15 ட்ரூத்ஸ் கொஞ்சம் ஹாஷ் ஆயிருக்கலாம். ஆனால் இவற்றை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் எமோஷனலி ஸ்ட்ராங்கர் ஆகிறார்கள். அவர்கள் ஈஸிலி மேனிப்புலேட் ஆக மாட்டார்கள். பீப்புள் பிளீசிங் இல் சிக்க மாட்டார்கள். அவர்களின் மைண்ட் ஐ யாராலும் ஈஸிலி கண்ட்ரோல் செய்ய முடியாது. நீங்கள் இந்த வீடியோவை இங்கே வரை பார்த்திருந்தால் உங்களிடம் அவேர்னஸ் இருக்கிறது. அது மிகவும் ரேர். பலர் லைஃப் முழுக்க தூக்கத்தில் வாழ்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டும் ரியாலிட்டி ஐ ஃபேஸ் பண்ண தயார் ஆகிறார்கள். நீங்கள் அந்த few people இல் ஒருவராக இருக்கலாம். இந்த மாதிரி டீப் சைக்கலாஜிக்கல் இன்சைட்ஸ் மற்றும் மனிதர்களின் ஹிடன் பிஹேவியர் பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மைண்ட் ஐ புரிந்து கொள்ள ஆரம்பித்த நாளே உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும்.